ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு 500 rupees இருக்கு, எஸ்ஐபி பண்றதுக்காக ஒரு பெஸ்ட் ஃபண்டா தேடிட்டு இருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட எஸ்ஐபிஸ் நிறைய போயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு ஒரு ஃபண்ட் பெஸ்டான ஃபண்ட் 500 மட்டும் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 4 ஃபண்ட்ஸ் ஒன்லி ஃபார் 500 rupees எஸ்ஐபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இல்லனா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே கொடுக்குறோம். உங்களோட ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. உங்க போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்றது நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டாப் 4 ஃபண்ட்ஸ்ல 4வது பொசிஷன்ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். யூடிஐ வேல்யூ ஃபண்ட். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த வேல்யூ ஃபண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். தென் இந்த ஃபண்டோட டீடைல்ஸ் பார்க்கலாம். வேல்யூ ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நார்மலா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வேல்யூ ஓரியன்டா இருக்கும். அதாவது அண்டர் வேல்யூல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் தெரிஞ்சுதான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம்ல வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண போற கம்பெனி இப்போ அண்டர் வேல்யூல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேல்யூ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் இந்த வேல்யூ ஃபண்ட்ஸோட வேலை. வாங்க இப்போ ஃபண்டோட டீடைல்ஸை பார்க்கலாம். யூடிஐ வேல்யூ ஃபண்ட். இந்த ஃபண்ட் எக்ஸிட் லோட் 1% கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. ஏவிஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10,500 கோடிக்கு மேல இருக்குது. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 TRA ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. லம்சம்ல ஒன் டைமா பண்றீங்கன்னா 5,000 பண்ணலாம். ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். இந்த டாக்ஸேஷன் பத்தி நான் ஆல்ரெடி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதுல போய் பாத்துக்கலாம். இல்ல சேனலுக்குள்ள வீடியோஸ் ஆப்ஷன்ல போய் பாத்துக்கலாம். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 46.71% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 21.34% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 25.88% அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 14.87% கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. ஈக்விட்டில பாத்தீங்க அப்படின்னா 96.75% வச்சிருக்காங்க. டெட்ல 0.19%, அதர்ஸ்ல 3.06% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 61.38% அண்ட் மிட் கேப்ல 17.91%, ஸ்மால் கேப்ல 17.46% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த அசெட் அலோகேஷனோட டாப் செக்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 26.49% வச்சிருக்காங்க. டெக்னாலஜி செக்டார்ல 11.48%, ஹெல்த் கேர் செக்டார்ல 9.65% அண்ட் எனர்ஜி செக்டார்ல 8.48% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க ஒரு 500 rupees எஸ்ஐபி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 ரூபாய் சேர்ந்திருக்கும். அண்ட் ப்ராஃபிட் 1.07 lakhs சேர்ந்து 1.67 lakhs உங்க கையில இருந்திருக்கோங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸா 19.39% கொடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் எஸ்ஐபில 500 ரூபாய் பிளாட்டா நம்ம பண்றதுனால இந்த growth காமிக்குது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபில இயர் ஆன் இயர் growth பண்ணி நீங்க வந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராவே ரிட்டர்ன்ஸ் வரும். இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோட டீடைல்டு கான்வர்சேஷன், அதோட டீடைல் கால்குலேஷன் நான் வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதுல போய் பாத்துக்கலாம். இல்ல சேனல்ல வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் பாத்துக்கலாம். ஸோ 3வது பொசிஷன்ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். 3வது பொசிஷன்ல இருக்கிற ஃபண்ட் டிஎஸ்பி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டுக்கும் 1% எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணா, 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12,000 கோடிக்கு மேல இருக்குது. லாக்இன் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டும் லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 TRA ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்னு சொல்ல வராங்க. அண்ட் இந்த ஃபண்டுக்கும் ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லயும் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுனால தான் இது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இதோட அசெட் அலோகேஷனை பார்க்கலாம். இதோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ல 51.53% வச்சிருக்காங்க. மிட் கேப்ல 28.35% வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்மால் கேப்ல 16.98% வச்சிருக்காங்க. அதர்ஸ்ல ஒரு 3.14% வச்சிருக்காங்க. ஸோ முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதர்ஸ்ல வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஈஸி லிக்விடிட்டிக்கு இல்லைன்னா ஒரு இமிடியேட் கேஷ்க்கு தான் அது வச்சிருப்பாங்க. ஸோ மற்றபடி மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 40.12% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 17.91% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 24.48% கொடுத்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 16.27% கொடுத்திருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட டாப் செக்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 32.58% வச்சிருக்காங்க. டெக்னாலஜில 9.61%, கேபிட்டல் கூட்ஸ்ல 8.73%, ஆட்டோமொபைல்ல 7.74%. அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 500 rupees ஃபிளாட்டாக ரெகுலர் எஸ்ஐபியா 10 வருஷமா நீங்கள் பண்ணியிருந்தா
உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 ரூபாய் சேர்ந்திருக்கும். அண்ட் இப்போ ப்ராஃபிட் 1.07 லேக்ஸ் சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 1.67 லேக்ஸ் உங்க கையில இருந்திருக்கோங்க. ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா SBI டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஒரு செக்டாரல் ஃபண்ட், டெக்னாலஜி பேஸ்டு இருக்கும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி பேஸ்டா தான் இருக்கும். டெக்னாலஜி செக்டார் தான் ஓரியன்டா இருக்கும். டெக்னாலஜி செக்டார் பூம் ஆகும்போது, க்ரோத் ஆகும்போது இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். டெக்னாலஜி செக்டார் ஏதாவது ரீசனால கீழே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் வச்சிருக்காங்க 0.5% தான். இதுல ஒரு அட்வான்டேஜ்ங்க, 15 நாளுக்கு மட்டும் தான் எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. 15 நாளுக்கு அப்புறமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. 15 நாளுக்கு உள்ள நீங்க வித்ட்ரா பண்ணா மட்டும் தான் 0.5% பிடிப்பாங்க. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4300 கோடிக்கு மேல இருக்குது. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜும் இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் BSE டெக் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5,000 இருந்து பண்ணலாம். ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்ல தான் வருது. அண்ட் இந்த ஃபண்டுமே ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 36% கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ்ல 14.24% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ்ல 28.15% கொடுத்துருக்கு, அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 18.5% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டியில 96.94% இருக்கு, அதர்ஸ்ல 3.06% இருக்கு. ஈக்விட்டியில இருக்கிற பெர்சன்டேஜ்ல லார்ஜ் கேப்ல 63.64% இருக்கு, மிட் கேப்ல 15.31%, ஸ்மால் கேப்ல 17.99% வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பாருங்க இதுல டாப் செக்டார்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜியில மட்டுமே 57.08% வச்சிருக்காங்க, சர்வீசஸ்ல 28.33%, கம்யூனிகேஷன்ல 10.9%, ஹெல்த் கேர்ல 0.63% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல நீங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 500 rupees SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 60,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும். அண்ட் ப்ராஃபிட் 1.42 லேக்ஸ் சேர்ந்து 2.02 லேக்ஸ் உங்க கையில கார்பஸ் இருந்திருக்கோங்க. சோ இப்போ வரைக்கும் 3 ஃபண்ட் பார்த்தாச்சு. பெஸ்ட் 4 ஃபண்ட்ஸ்ல லாஸ்டா இருக்கிற ஃபண்டை பார்க்க போறோம். 500 ரூபாய் SIPக்கு சூட்டபிளா இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல லாஸ்டா இருக்கிற ஃபண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல எங்க பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குவிக் அப்டேட்ஸ் வித்தின் 1 minute குள்ள சொல்ற மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லயோ அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ நாங்க அப்லோட் பண்றோம். அந்த வீடியோஸும் உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்ல கிடைச்சிரும், இல்லனா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போனீங்கன்னா அதுல ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரீல்ஸ்ல கிடைச்சிரும். அந்த வீடியோஸும் பாத்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ லாஸ்டா இருக்கிற பெஸ்ட் ஃபண்டை பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் பெஸ்ட் ஸ்மால் கேப் வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அது வேற ஒரு கேட்டகரி. இது வந்து 500 SIPக்கு மட்டுமே சொல்றதுனால இதுலயே இந்த ஃபண்ட் ஆட் பண்றேன். சோ இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் 1% பிடிக்கிறாங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணா 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 61,000 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுவே மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIPல 500ல ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுல பாருங்க லம்சம் கொடுக்கவே இல்லை, அதாவது லம்சம் பண்ணவே முடியாது, SIP மட்டும் தான் பண்ண முடியும். அதுவுமே பாத்தீங்கன்னா மினிமம் 500ல இருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்ல இருக்குது. அண்ட் ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 49.36% கொடுத்துருக்குங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 32.66%, அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 39.48%, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 24.49% கொடுத்துருக்குங்க. இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில 95.99% வச்சிருக்காங்க, அதர்ஸ்ல 4.01% வச்சிருக்காங்க, லார்ஜ் கேப்ல 12.09% ரொம்ப கம்மியா இருக்குது, மிட் கேப்ல 13.04% அண்ட் ஸ்மால் கேப்ல 70.86% வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்போஷர்ல ஸ்மால் கேப்ல தான் அதிகமான பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட டாப் செக்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸ்ல 20.34%, ஃபினான்ஷியல் செக்டார்ல 11.69%, சர்வீசஸ் செக்டார்ல 9.23% அண்ட் கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல 8.27% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க ஒரு 500 rupees SIP ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அண்ட் ப்ராஃபிட் 2.12 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் இந்நேரம் 2.72 lakhs உங்க கையில இருந்திருக்கோங்க, 28.42% ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸோட. இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு பர்சனலா போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் தேவை, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா எங்களோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல எங்களோட இமெயிலுக்கு நீங்க இமெயில் அனுப்பலாம், நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க்யூ சோ மச்.